ஹாய்! இது என்னடா பாஸ்தாவோட கலரே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, இது செய்றது ஆனா ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. சண்டே ஆனா கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அது எப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதாவது பாஸ்தா எப்பொழுதும் போல தாங்க. தண்ணிய ஊத்தி, உப்பு போட்டு, ஆயில் ஊத்தி வேக வச்சு இத வடிகட்டிட்டு, பச்சை தண்ணில நல்லா அலசி வச்சுட்டிங்கன்னா, நல்லா உதிரி உதிரியா இருக்கும். அடுத்து அடுப்புல பாத்திரத்த வச்சுட்டு, என்ட்ட வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருந்தது. அத தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 டீஸ்பூன் போல. அதில வந்து பார்த்துட்டிங்கன்னா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு, ஒரு சின்ன மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்த நீட்டு வாக்குல கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இதோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதோட 2 எக்கை நான் உடச்சி ஊற்றி நல்லா பொரிச்சுக்கினேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து பாஸ்தாலே நம்ம சால்ட்டு சேர்க்குறோமா, அதனால சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதோட நான் மதியம் வச்சுருந்த சிக்கன் கிரேவியை வந்து ஒரு 3 கரண்டிலேருந்து 4 கரண்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் கிரேவி பாஸ்தா தயாருங்க. இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியாக சிக்கன் கிரேவி பண்ணுற அன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாது. இதுக்கு வந்து நம்ம எந்த சாஸும் சேர்க்க தேவையில்ல. செய்கிற டைமும் கம்மி தான். நம்ம ஒரு டைம் செஞ்சால் மறுபடியும் இதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்களும் எங்கள் வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.